ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் நார்த் இந்தியா ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த நாம் சவுத் இந்தியாவுக்கு போங்கன்னு நிறையா பேர் கேட்டே இருந்தீங்க. அதனால் நாம் இதில் ஒரு ரவுண்ட் ட்ரிப்பை சவுத் இந்தியா ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஆமாங்க, நாம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்லையும் செம்ம அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பை மேற்கொண்டோம். அது எல்லாமே இந்த சீரீஸ் ஃபுல்லாகவுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் நாம் இன்னைக்கு போக போகிறது கேரளாவில் உள்ள வயநாடுக்கு தான். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற இடம் குண்டல்பேட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். குண்டல்பேட்டு உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு இடம் தான். ஏன்னா நம்ம அடிக்கடி பந்திப்பூர், வயநாடு இந்த பக்கம் வர்றதுனால எப்படியும் குண்டல்பேட்டை கிராஸ் பண்ணி தான் நாம் இந்த இடத்துக்குலாம் போயாகணும். இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா வயநாட்டில் போய் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு காஃபி பிளான்டேஷனுக்கு நடுவில் தான் நாம் இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ண போகிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அனிமல்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது நம்ம பந்திப்பூர் முத்தங்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போய் தான் நம்ம ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். அது என்ன ரெசார்ட்டு, எவ்வளோ பேக்கேஜ் எப்படி இருக்குது, மற்ற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம ரூமுக்கு போனதுக்கப்புறம் ரூம் டூர் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அங்கே ரூமில் போய் சொல்கிறேன். இப்போ நம்ம காலையில் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன். நான் மட்டும்தான் வந்திருக்கேன். 4 மணிக்கு கிளம்புனேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1:05 ஆகுது. குண்டல்பேட் வந்திருக்கேன். எப்படி இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இனிமேல் ஃபாரஸ்ட்டில் தான், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். முன்னாடி ஒரு வாட்டி நைட்டில் வரும்போது தான் டைகர் பார்த்தோம் இந்த ஃபாரஸ்ட்டில். எலிஃபென்ட்ஸ் ஜென்ரலாக பார்க்க முடியும். இப்போ நல்ல உச்சி வெயிலாக இருக்கிறதுனால ஏதோ அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுதான்னு தெரியல. பார்க்கலாம், நம்ம லக்கு ஏதாவது இன்னைக்கு அனிமல்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நிறைய பிளேஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக சோலோவாக தான் இந்த ட்ரிப் போக போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஃபேமிலியிடம் கூப்பிட்டு வரலையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ என்னென்னா முக்கியமாக என் டாக்டர் சன் பப்ளிக் எக்ஸாமில் இருக்காங்க. அதனால் அவங்கள அழைச்சிட்டு சுத்த முடியறதில்ல. அதனால் இந்த ஒரு வருஷம் அவங்க ஃபுல்லாக படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரேக் கொடுத்தாச்சு. இந்த ட்ரிப்புக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஒரு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அவங்கள எங்கேயுமே நான் கூட்டு போகிறதில்லன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய நலன் கருதி தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம சோலோ ட்ராவலராகவே சுற்றுவோம். உங்களுக்கும் நிறைய புது புது பிளேஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளார போக போகிறோம். போயிட்டு எந்த அளவுக்குன்னு தெரில, உச்சி வெயிலாக இருக்கிறதுனால நம்ம இது பண்ணல. லஞ்சு கூட நானும் சாப்பிடல. மார்னிங் எனக்கு பொதுவாக ஃபுட்டு கர்நாடகாவில் கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் சாம்பார் இதெல்லாம். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிருஷ்ணகிரிக்கும் ஒசூருக்கு இடையிலே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மதியம் கேரளா போனதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால சாப்பிடாம இருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாம் இப்போது பந்திப்பூர் செக் போஸ்ட்டிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போல் நாம் ஃபாரஸ்ட்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நமக்கு பார்க்கலாம் அனிமல்ஸ் எந்த அளவுக்கு சைட் ஆகுதுன்னு தெரியல. பொதுவாக இந்த மாதிரி டயத்தில் ஜாஸ்தி அனிமல் சைட் ஆகாது. இருந்தாலும் நமக்கு கிடைத்தால் அது நம்மளுடைய லக்கு தான். சொல்லி வாய்முள்ள அதுக்குள்ளே நமக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ராகி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு யானை கூட்டமே நின்றுட்டு இருந்தது.
ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ராகி கொஞ்சம் தூரத்துலேயே யானையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த டயத்தில் இருக்கும் அப்படின்னு. ஒரு 3-4 யானை சைடில் நின்றுட்டு இருந்தது. நான் ஆக்சுவலாக கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் சைடில் பார்த்தா யானை நிற்கிது. அதுக்கப்புறம் தான் சரி நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். நாம் என்ன தான் உலகம் ஃபுல்லாக சுற்றினாலும் நமக்கு சவுத் இந்தியாவில் பர்டிகுலராக இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலராக சொல்லணுன்னா பந்திப்பூர், முத்தங்கா, முதுமலை இந்த 3 பிளேஸுமே வந்து எத்தனை வாட்டி போனாலும் நமக்கு சலிக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வைல்டு அனிமல்ஸை வந்து இப்போ நம்ம நார்த் இந்தியாவெலாம் போனோம், நிறைய சஃபாரிலையும் தேடி கீடி அலைஞ்சா கூட நம்மளால் எலிஃபண்ட்ஸ் வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியல. ஆனால் இங்கே நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யானைகளை ரோட்டுக்கு ஓரத்துலேயே வந்து சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது. உண்மையிலே இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கொடுப்பனன்னு தான் சொல்லணும். அதனால தான் எனக்கு இங்கே வந்தால் நம்மளை வந்து ஏமாற்றமே இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில் நாமளும் அடிக்கடி இந்த இடத்துக்கு வர்றது. கர்நாடகா பார்டர் இதோட முடிஞ்சு இந்த பாலத்துக்கு அப்புறம் கேரளாவோட எல்லை வந்து ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நாம் முத்தங்கா ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிறோம். அதாவது வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளார இப்போ நாம் நுழையிறோம். மணி வந்து 3 மணி ஆகுது. இப்போ நம்ம இது வந்ததுக்கப்புறம் முத்தங்கா ஃபாரஸ்ட்குள்ளாரையே முடிகிற சமயத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, கேரளா ஹோட்டலு. ஸோ அங்கே போயிட்டு மீல்ஸ் சாப்பிட்டேன். மீல்ஸும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டோம். எப்பயுமே வந்து கேரளா வந்தேன்னா மீல்ஸு சாப்பிடுவேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் மசாலா, நல்ல அதாவது மீன் கூட வந்து நல்லா பிளெண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரூமுக்கு தான் போகணும். இப்போ நம்ம முத்தங்கா ஃபாரஸ்ட்டை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 கிலோமீட்டர் போனோம்னா லெஃப்ட் எடுக்கும் ஒரு ரோடு. அது நேராக ஊட்டிக்கு போகிற இன்னொரு ரோடு, அது பாட்டவயல் வழியாக போகிறதுன்னு நினைக்கிறேன். பாட்டவயல் வழியாக ஊட்டி போகிற ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் போக போகிறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ரூட்டில். நான் எப்படி போகிறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான். ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்பில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். நம்ம ரெசார்ட்டும் வந்து ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி பிளான்டேஷனுக்குள்ளே தான் வந்து ரெசார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக நான் உங்களுக்கு இது பண்ண போகிறேன். இந்த இடம்லாம் கூட எலிஃபண்ட் வரக்கூடிய இடம் தான். இப்போ வரக்கூடிய லெஃப்டில் வந்து நம்ம போகணும். பாருங்க, கல்லுக்கடை ஒட்டினாப்புல நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். கேரளானாலே கல்லுக்கடை. கல்லூர் ரோடு, இது நம்பிக்கொல்லி கல்லூர் ரோடுன்னு இருக்குது. ரோடு எப்படி இருக்குது? கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பரவாயில்ல, போகிற அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் பிரச்சனை இருக்காது. ரோடு கொஞ்சம் தூரம் மோசமாக இருந்தது. பரவாயில்ல, இதுக்கப்புறம் இங்கேலாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம வரணும். இந்த ரோடு சுல்தான் பத்தேரி டு ஊட்டி ரோடு இதுதான். இதில் இப்போ லெஃப்டில் போகணும் நாம. இது மெயின் ரோடு. இந்த ரோடு நல்லா இருக்கு. நாம இப்போ வந்து அந்த 5 கிலோமீட்டர் ரோடு தான் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த ரோடு சுல்தான் பத்தேரி டு ஊட்டி, அதாவது கூடலூர் போய் ஊட்டி போகிற ரோடு. வழின்னு பார்த்தீங்கன்னா பாட்டவயல், தேவர் ஷோலா வழியாக வந்து இது போகும். இந்த ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளாரையே தான் போகும். நிறைய யானைகளை வந்து இந்த ரூட்டில் வந்து பார்க்க முடியும். நானும் நிறைய வந்து நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன். அடிக்கடி ஊருக்குள்ளாரெல்லாம் யானை வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்ட்டு. அந்த மெயின் ரோடு ஜங்ஷன்லேருந்து இந்த ரூட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் நாம் வந்தோம் அப்படின்னா
நம்ம ரெசார்ட்டை வந்து ரீச் பண்ணலாம். மெயின் ரோட்லேயே வந்து நம்ம ரெசார்ட் இருக்குது. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். நம்ம உள்ளுக்குள்ளாரெல்லாம் பூந்து போகிற வேண்டிய வேலை இல்லாமல் இருக்கும். நாம் ரெசார்ட்டுக்கும் இப்போ வந்துட்டோம். இப்போ நீங்கள் ரைட் சைடு பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ரெசார்ட். நாம் ரெசார்ட்டுக்கு வந்துட்டு செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ரூம்லாம் வந்து நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வெளியில் இந்த அட்மாஸ்பியர் இந்த எப்படி இருக்குது, இந்த ரெசார்ட் இருக்கிற அந்த சூழல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதை காமிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போகிறேன். ஏன்னா நம்ம ரெசார்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் போனால் யானைகள் வந்து ரெகுலராக இங்கே வருமா. அதுவும் ஈவினிங் டைம் ஆனால் வந்து ரோட்லேயே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நிற்குமா. ஸோ நம்ம அந்த இடத்த சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹோட்டலோட அந்த ரெசார்ட்டோட ஓனர் வந்து நம்மளை கூட்டு போனார். இங்கே வந்து அங்கே வந்து மேலே மட்டும் ஃபாரஸ்ட்டு, அந்த சைடு மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2 சைடுமே ஃபாரஸ்ட் ரோடு. இந்த ரூட் எங்க? இது குடுக்கி போகும். குடுக்கி. ஓகே. குடுக்கியிலேருந்து அப்படியே அது தமிழ்நாடு நம்பியார் ஒன்று போடுறாங்க. அங்கே போகலாம். இந்த பஸ் வருது, ப்ரைவேட் பஸ் இந்த வழியாக வரும், KSRTC இந்த வழியாக வரும். ஓகே. தமிழ்நாடு இது எங்கேருந்து வர பஸ்? இது பத்தேரி போகுது இல்லை? இது பத்தேரியிலேருந்து வருது, பாட்டோயிலுக்கு வருது. ஓ, பத்தேரி வேற ரூட் ஒன்று இருக்கா? பாட்டவயல் போகுது. இந்த ஏரியா மூங்கில் காடுகளுக்கு மிகவும் ஒரு புகழ்பெற்ற இடமா இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஃபுல்லாக மூங்கில் காடுகளாகவே இருந்துச்சு. யானைகளை வந்து ஈவினிங் டயத்துலையோ இல்லை நைட் டயத்தில் கூட இந்த இடத்துல வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சைடில் உள்ள காடுகள்லேருந்து கீழே இறங்கி வருமா. ரஞ்சு இது வரைக்கும் இருக்குது. இங்கே ஃபென்சிங் இது வரைக்கும் இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட்காரங்க நைட் டைமில் காவல் இருப்பாங்க. காவல் இல்லாத போது யானை இப்படி நடந்தே வரும். அதுதான் அங்கே வரும். இல்லை, யானை இப்படியே நடந்து அங்கே வந்துருமா? இந்த ரோட்டில் நடந்து வரும்போது ஃபாரஸ்ட் ஆளுங்க நைட்லாம் இங்கே இருப்பாங்களா என்ன? இங்கே காவல் இருக்கு. ஓ, இங்கே கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு நைட் டைம். ஸோ இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் போட்டு தங்கியிருப்பாங்க. ரோட் மேலே அப்படியே நடந்து வரும். ஒரு எத்தனை மணிக்கு வந்தால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அன்னைக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். ஆமாம்மா, அது நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வைல்டு அனிமல்ஸு அந்த டைமிங் ஓரளவுக்கு இந்த டிராஃபிக்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மூமெண்ட் இருக்கும், அனிமல் மூமெண்ட்டு. 10 மணிக்கு மேலே. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம வயநாடு வந்திருக்கோம். ஏற்கனவே வயநாட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். பட் இந்த ப்ராப்பர்ட்டி அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்னென்னா, நம்ம வந்து ஒரு இன்சைட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார பொதுவாக வந்து நம்ம ஸ்டே பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்பில் உள்ள ஒரு ரெசார்ட் தான் இது. ஒரு காஃபி பிளான்டேஷனுக்குள்ளாரையே இந்த ரெசார்ட் வந்துருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது நம்ம ரெசார்ட் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் வந்து ரெசார்ட் இருக்கும். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் தான். இதுக்கப்புறம் வந்து அந்த சைடு மேலே உள்ள அந்த சைடு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு. நம்ம ரெசார்ட் பக்கத்தில் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டு. பொதுவாக யானைகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே ட்ரென்ச் வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்குது. அதுமாரி மேலேயும் அந்த சைடு ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் இருக்குது. ஃபென்சிங் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக ட்ரென்ச்சும் ஃபென்சிங் எல்லாமே போட்டிருக்காங்க. யானை வந்து இந்த ரோட்டில் நம்ம இப்போ நடந்து போகிற ரோட்டில் நைட் டைம்லலாம் வருமா, ஒரு 8-9. அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நைட்டு ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அவர் ஓனரை வந்து நான் கூப்பிட்ருந்தேன், இந்த ரெசார்ட் ஓனர். அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு ரவுண்ட் போய் பார்ப்போம் நைட்டு. ஏதாவது நம்ம லக் ஏதாவது மாட்டுதான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. நீங்கள் பஸ்ஸில் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா பத்தேரி வந்துட்டு சுல்தான் பத்தேரி வந்துட்டு அங்கேருந்து பாட்டவயல் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லி இங்கே இறங்கிடுங்க. இதுதான் பஸ் ஸ்டாப். அதில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. இறங்குனீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும்.
ஜஸ்ட்டு வாக் பண்ணி அப்படியே ரெசார்ட்டுக்கு வந்துடலாம். காரில் வர்றீங்கனாலும் மெயின் ரோட்லேயே இருக்குது. சுல்தான் பத்தேரி டு கூடலூர் போகிற மெயின் ரோட்லேயே வந்து ரெசார்ட் இருக்குது. அதனால் ஈஸி அக்சஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு ஹைவே டீ கடைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே ஹோட்டலும் இருக்குது, எது வேணாலும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேட்டா தான் இருக்கார். ஸ்நாக்ஸ்லாம் ஆறி இருக்குமே. இது என்ன சேட்டா? இது காஜா. வயநாடு ஸ்வீட்டா இல்லை காரமா? எப்படி இருக்கும் அது? ஸ்வீட்டா? சரி, காஜாவை இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். ரெண்டும் ஒரே இது தானே? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு காஜாவை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். காஜா தானே? காஜா தான். நான் ஒன்றும் தப்பாக சொல்லிடல. ஸ்வீட்டாக இருக்குது. இப்படி வந்தீங்க அப்படின்னா வெளியிலே இருக்கு பாருங்கள், விஎம்ஜே வைல்டு ஸ்டே அப்படின்ட்டு இருக்குது. நம்பரும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இந்த நம்பரையும் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. நல்ல பீஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு நான் இன்னும் ரூமை காமிக்கிறேன். ஜஸ்ட்டு அதுதான் ரெசார்ட்டு. இது வழியாக நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கார் பார்க்கிங்லாம் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ பார்க் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனி டைம், அதாவது இது ஃபாரஸ்ட்குள்ளார நீங்கள் என்ட்ராகி தான் வருவீங்க. செக் போஸ்ட்டு வந்தாலும் 24 hours ஓப்பனிங் இங்கே. அதனால் எனி டைம் வந்து நீங்கள் இங்கே ரெசார்ட்டுக்கு வரலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. காஃபி பாருங்கள். ரெட் கலர் நல்லா பழுத்ததில்ல அது. பார்க்கிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அட்வென்ச்சராக விரும்புகிறீங்கன்னாலும் இது அதுக்கு சூட்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து வருமா, பட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த அடிக்கடி பார்க்க முடியாது, எப்போயாவது பார்க்கலாம். ஆனால் மேலே நம்ம இப்போ வந்த ரோட்டில் போனீங்கன்னா அடிக்கடி பார்க்கலாம். அது நைட் டைமில் போனால் கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது மான்கள் வந்து டெய்லி வருமா. ஸோ பாருங்கள், அந்த எட்ஜில் இருக்குது, காஃபி எஸ்டேட் எட்ஜில். உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் ரூம்ஸ் தானே. இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒரே மாதிரி டைப்பில். ஸோ இங்கே வந்து இது நார்மலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வியூவோட உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம். இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள். ஒரு அயன் பிரிட்ஜ் மாரி போட்டிருக்காங்க. இதில் நம்ம அப்படி வர்றோம் அப்படின்னா செம லொக்கேஷனு பாருங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கிளாஸ்லேயே வந்து கவர் ஆகிருக்குது. உங்களுக்கு இது ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பாருங்கள், கீழே ஃபுல்லாக காஃபி தோட்டம் தான். பலாமரம் இருக்குது, குட்டியாக ஒரு பலாப்பழம் அங்கே தொங்குது பாருங்கள். உங்களுக்கு உள்ளுக்குள்ளார காமிக்கிறேன் ரூமை. நம்ம ரூம்குள்ளார நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் இருக்குது, 2 சேர் இருக்குது, இன்வெர்ட்ரு கொடுத்துருக்காங்க.
மேலே சீலிங் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக இன்டீரியர் வந்து உட்டன்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. காம்பேக்டாக இருக்குது. ப்ளக் பாயிண்ட்லாம் இருக்குது. பெட்டு பாருங்கள், 3 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். சின்ன பசங்க இருந்தாங்கன்னா 4 பேர் கூட படுத்துக்கலாம். 2 பெரியவங்க 2 சின்ன பசங்க. அப்புறம் கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்லாம் கூட அதில் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஏர் கூலர் தான். அடுத்து ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது ரெஸ்ட் ரூமு. காம்பேக்டாக இருக்குது. ரூமும் சரி ரெஸ்ட் ரூமும் சரி அழகாக இருக்கான. இதில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பால்கனி தான் சூப்பராக இருந்துச்சு. இதில் இங்கே இருந்தபடியே பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். இதில் உட்காந்துட்டு அப்படியே டேபிள் ஏதாவது வச்சு நம்ம ஃபேமிலியோடு வர்றோம் அப்படின்னா சூப்பராக அப்படியே சாப்பிட்லாம். இந்த இடத்துல தான் மான்கள்லாம் வந்து உட்காந்துருக்குமா நைட்டில். யானையும் வந்து வருமா சில சமயம் இந்த இடத்துல. நமக்கு லக்கு இருந்தால் இன்றைக்கி யானையை பார்க்கலாம். சரி, இங்கே வேணால் வெளியில் போகலான்னா ரோட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. அதுமாதிரி ஃபுட்டு வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூம்லேயே கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரூம்லாம் காமிச்சாச்சு, நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுமாரி இதில் பத்தேரியிலேருந்து நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. இதே கூடலூர்லேருந்து வரீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்கிட்ட வரும். ஸோ அதுவும் நீங்கள் வரலாம். அதாவது கூடலூர் டு இப்போ பத்தேரி பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து இறங்கிக்கலாம். இல்லை பத்தேரியில் வந்து இறங்கி பத்தேரி டு பாட்டவயல் பஸ்ஸில் இறங்கி பஸ்ஸில் வந்து இங்கே வந்து இறங்கி வந்துடலாம். இல்லை காரில் வந்தீங்கனாலும் இந்த ரூட்டில் வந்தீங்கனாலும் ஈஸியாக வந்து உள்ளார வந்துடலாம். நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு அப்படியே நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம். அவர்கிட்ட கேட்டேன், ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் கூட சேர்ந்து ஒரு ரவுண்டுன்னு நம்ம போயிட்டு வரலாம். இது இல்லாமல் வேறு சில ரூம்ஸும் இருக்குது. அதையும் வந்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ரூம்னு நினைக்கிறேன். அது பேசிக் ரூமு. அந்த ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட ரேட் எல்லாமே அவர் சொல்லுவார். இப்போ இங்கே ரூம் இருக்குது. டைனிங் டேபிள் செட்டப்லாம் போட்டிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் மாரி. இங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 ஃபேமிலி வராங்கன்னா இங்கே ஒரு ரூம் அந்த ரூம் எடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும்ல. பால்கனி இங்கே இருந்தும் வியூ இப்படி பார்த்துக்கலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து இங்கே பார்த்துக்கலாம். அதுதான் ரோடு, மெயின் ரோடு. நம்ம ரூம் அது. இந்த ரூம் காஸ்ட் என்ன வருது? இது 2 பெட்ரூம் போட்டது 2 சேர்த்து 5000. இதுவும் அதுவும் இது செட்டாக அப்படியே ஒரு ஃபேமிலியாக வராங்கன்னா 2 ஃபேமிலி வந்தால் தங்கிக்கலாம். 5000 காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து. ஒரு பெரிய ஃபேமிலியாக வர்றீங்க, நீங்கள் ஒரு 2 ஃபேமிலி வர்றீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல எடுத்துட்டிங்கன்னா 2 ரூம் இருக்குது. 5000 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பேசிக்கான ரூமு. எல்லாமே ஒரு ஏறக்குறைய ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. காட்டு வந்து பெரிய காட்டை. இந்த ரூம் வந்து பேசிக் ரூம் 1200. இதுக்கும் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் உண்டு. இதுவும் நீட்டாக தான் இருக்குது ரூமு. ஏன்னா அதில் டைனிங் டேபிள் கொஞ்சம் பெருசாக 4 சேர் போட்டிருந்தாங்க. வாஷ் பேஷன் ஒன்று வந்தது ரூமில், இதில் அது இல்லை. அவ்வளோதான். இதுமாரி ரெஸ்ட் ரூம் வந்து வெளியில் இருக்குது. இங்கே இருக்குது ரெஸ்ட் ரூம். அவ்வளோதான். சீப்பாக வேணும்னா நீங்கள் பட்ஜெட்டில் வந்து கூட இதை ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் அத்தி மரம்லாம் இருந்துச்சு. அத்திப்பழம் நம்ம ஊரில் சாப்பிட்ற அத்திப்பழம் மாதிரி இல்லாமல் இது நல்லா பெருசாக இருந்தது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருந்தது. நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கெலாம் மான்லாம் வந்து இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். சம்டைம் யானைகளும் இந்த இடத்துக்கு வருமா.
ஆனால் இன்னைக்கு வருமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஏன்னா முத்தங்கா ஃபாரஸ்ட்குள்ளாரையும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளாரையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோன்னா மேபி நமக்கு யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? 8:30. 8:30. போகிறப்ப உங்களுக்கு அனிமல் சைட்டிங் ஜென்ரலாக பார்த்துருக்கீங்களா? யானை ഞാനിത് മോസ്റ്റ്ലി മാൻ അന്ന് വരുന്നത്. மான் தான். ഞാൻ ഇടയിൽ മന്ത്ലി ഒരു 3-4 ടൈംസ് 10 മണിക്ക് മേലെയാണ് ചാൻസ് നിറയെ. 10 மணிக்கு மேலே டிராஃபிக் மேக்ஸிமம் குறைஞ்சிச்சுன்னா இதாக இருக்கும். 10 மணிக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க. நாம் அப்படியே முத்தங்கா ஃபாரஸ்ட் வழியாக பந்திப்பூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். ஏன்னா 9 o'clock வந்து பந்திப்பூர் செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம அதுக்குள்ளார போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போனோம். ஆனால் நம்மளால் எதையுமே வந்து ஸ்பாட் பண்ண முடியல. பொதுவாக இந்த ரூட்டில் வந்து நம்ம நிறைய பார்ப்போம். பொதுவாக லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்தப்போ கூட நாம் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். அப்போ இந்த ரூட்டில் போகும்போது கூட ஒரு 2-3 இடத்துல வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணோம். ஒரு இடத்துல ஒரு டஸ்கர் வந்து ரோட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நடு ரோட்லேயே வந்து நின்றுச்சு, அதாவது முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஆதிவாசிகள்லாம் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அது வந்ததுனால பட்டாசுலாம் போட்டு துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் போயிட்டு நம்ம திரும்பி வரும்பொழுது கூட ரோட்டு மேலேயே வந்து யானைகள்லாம் வந்து நடந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம போகும்பொழுது நமக்கு எதுவுமே வந்து ஸ்பாட் ஆகலை. அதனால் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ திரும்ப அந்த பாட்டவயல் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டில் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏன்னா யானை வந்துச்சுன்னா நம்ம ரிவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெண்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரைட் ரோடாக இருந்தால் கூட நம்ம ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பெண்டில் வந்து கரெக்டாக நம்ம அது நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும் நமக்கு. இன்னைக்கு நைட்டு யானையை பார்க்காம படுக்கக்கூடாதுன்னு நம்மளும் முடிவோட தான் சுற்றுறோம். ஆனால் ஒரு டைகர் ஏதாவது குறுக்க ஓடிச்சுன்னா நல்லாயிருக்கும். இது செட்டியாலத்தூர்னு சொல்லி ஒரு கிராமம். ஓகே, இங்கேருந்து போயிட்டு உள்ளுக்குள்ளார உள்ளுக்குள்ளால போயிட்டு ஜீப் ஆஃப் ரோடு ஜீப்பு மட்டும்தான். இது இப்படியா? ஜீப்பு மட்டும்தான் ஃபாரஸ்ட்காரங்களோட இருக்குது அங்கே. இது நம்ம பார்டர் வந்துருச்சு. இதுதான் கேரளா பார்டரா? கேரளா தமிழ்நாடு பார்டர். இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது அந்த போர்டுக்கு அப்புறம்ல. உதகை 80 கூடலூர் 28 கிலோமீட்டர். கேஷன் எலிஃபென்ட் கிராசிங் ஜோன். எங்கே பார்த்தாலும் எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் தான் பார்க்க முடியுது, எலிஃபெண்ட்டை பார்க்க முடியல. பார்த்த எலிஃபெண்ட் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுது. அது உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டு பார்த்ததுலேருந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பீதியாக இருக்கும். உங்களை துரத்திட்டு வந்தது இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பார்த்தது. சைடு சான்ஸ் இல்லை. தரலி பண்ணிக்குதா? நாம் பாட்டவயல் வரைக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டு எலிஃபெண்ட் எதுவும் ஸ்பாட் பண்ண முடியல. அதனால் திரும்பிட்டோம்.
நம்ம வரும்பொழுது அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்தார் ரெசார்ட்டோட ஓனர். ஒரு வாட்டி அவர் நைட் டயத்தில் இந்த மாதிரி இந்த ரோட்டில் வரும்பொழுது, அதாவது ரெசார்ட்லேருந்து கிளம்பி அவரோட வீடு வந்து பாட்டவயல், அங்கே போகிறதுக்காக காரில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ரோட்டு ஓரத்தில் வந்து 2 யானை என்னமோ நின்றுட்டு இருந்திருக்கு. இவரை பார்த்தோன்னே துரத்த ஆரம்பிச்சிடுச்சான். அதுக்கப்புறமும் அவர் ரிவர்ஸில் போயிருக்காரு. ரிவர்ஸில் போயும் கூட துரத்திட்டே வந்திருக்கு கொஞ்சம் தூரம். அவர் ஏன்னா பொதுவாக பெண்ட்லலாம் வளைஞ்சு ரிவர்ஸ் போகிறது ரொம்பவே கஷ்டம். அது போய் சைடில் போய் இறக்கிட்டாராம். அவ்வளோதான் அப்படின்னு நினச்சப்ப பக்கத்தில் வரைக்கும் வந்த யானை நல்ல வேளை ஒன்றும் பண்ணாமல் திடீர்னு சைடில் இறங்கி காட்டுக்குள்ளார ஓடிடுச்சான். கொஞ்சம் முன்னாடி தெரியல. இருக்கு. யானையை ஸ்பாட் பண்ணலான்னு போன நமக்கு ஸ்பாட்டர் டீரை தான் ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது. யானையை பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, நாம் ரூமுக்கு போய் ரூம் பக்கத்தில் வேறு ஏதாவது வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனோம். நாம் கொஞ்சம் நேரத்தோடு வந்துட்டோம். அதாவது ஒரு 8:30 மணி போல் நம்ம போனோம். அதனால் பெருசாக பார்க்க முடியல. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 10 மணிக்கு மேலே போகிறோன்னா டிராஃபிக் வந்து சுத்தமாகவே இருக்காது இந்த ரூட்டில். அதனால் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. யானைகள்லாம் வந்து ரோட்லேயே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் கூட நமக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ நம்ம போன ரோடு தான் அது. அங்கே பாருங்கள் யானை கூட்டம் வந்து எவ்வளோ நிற்கிதுன்னு. பொதுவாக இந்த இடம் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து யானைகள் வந்து அதிகப்படியாக வரக்கூடிய இடம். அதான் அவர் சொன்ன மாதிரி ஒரு 10 மணிக்கு மேலே போனால் கண்டிப்பாக நிறைய பார்க்கலாம். இப்போ நாம் போன அதே ரோடு தான் இது. எவ்வளோ நிற்கிது பாருங்கள். நாம் கொஞ்சம் எர்லியராக போனதுனால நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் போயிட்டு வந்ததே பெரிய லெவலில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. அதுவே வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. உண்மையிலே சொல்லக்கூடாது, இந்த ரெசார்ட்டோட ஓனர் வந்து செம்ம கோஆப்ரேட்டிவ். நான் சொன்ன அவர்கிட்ட இதுமாரி ஏதாவது பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நம்ம தங்கியிருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து வருமா, ஆனால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு லக்கு இருந்ததுன்னா பார்க்கலாம் அப்படி சொன்னார். அதுமாரி அவரும் சில இங்கே வந்திருந்த ரெசார்ட்டுக்கு நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே யானையெல்லாம் வந்திருந்தா சில வீடியோஸ்லாம் கூட காமிச்சிருந்தார். ஆனால் இது எப்போயாவது தான் வருமா, அது எப்போ வரும்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாரி, டெய்லி நம்ம இதை வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னார். ஆனால் மான் வரும்னாரு. அதேமாரி மான் வந்து கீழே தான் நமக்கு நம்ம ரூமுக்கு அப்படியே கீழே தான் வந்து நிறைய ஒரு குரூப் ஆஃப் ஸ்பாட்டட் டியர்ஸ் வந்து அங்கே கீழே படுத்துருக்கு. அது ரெகுலராக வரும் போல் இருக்குது. அதுமாதிரி யானை எப்போயாவது வரும்னு நினைக்கிறேன், ஏதாவது ரெசார்ட்குள்ளார வர்றது. ஆனால் ரெசார்ட்லேருந்து ஒரு 100 மீட்டரை தாண்டி போனீங்கன்னா ரெசார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடு வந்து காஃபி எஸ்டேட் இருக்குது, அந்தாண்ட சைடு வந்து ஃபாரஸ்ட்டு. ஆனால் ஃபென்சிங்கு ட்ரென்ச்செல்லாம் வெட்டியிருக்கிறதுனால யானையால் இறங்க முடியாது. ஆனால் அந்த கம்பி வேலி இருக்கு இல்லையா, ஃபென்சிங் பக்கத்தில் நிற்குமா, அது பகல்லையும் பார்க்கலாமா, நைட்டில் கூட சில சமயம் பார்க்கலாமா இருக்குமா. இல்லைன்னா அது அந்தாண்ட சைடு இன்னொரு வழி இருக்குது, அங்கே போய் இறங்கி ரோட்லேயே நடந்து வருமா. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரவுண்ட் அப்படியே போனோம். போயிட்டு ஃபுல்லாக இது பண்ணோம். செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. சரியாக பெரிய லெவலில் டிராஃபிக் இல்லை. இந்த ரூட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி பஸ்ஸில் நான் வந்திருக்கேன் பகலில். நைட்டில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் அவர் என்ன சொன்னார், யானை வந்து இங்கே உள்ளது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், நம்ம வண்டியை பார்த்தாலே துரத்த ஆரம்பிச்சிடும். எனக்கும் இது மாதிரி 2-3 வாட்டி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எந்த மான்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. இங்கே தான் உட்காந்து இருந்தது, அவ்வளோ மான்கள் இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் இந்த ரெசார்ட்டே இருக்குது. நாமளும் ஒரு 10-10:30 வரைக்கும் கண் முழிச்சு ஏதாவது வருதா பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஏன்னா யானைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சில நேரங்கள் தான் வரும் அப்படின்னாரு. இருந்தாலும் நம்ம போகிற நேரம் வரலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். பட் எதுவும் வரல. அதுக்கப்புறம் தூக்கமும் வந்தது. ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். காலையில் 3 மணிக்கு எழுந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ தூரம் டயர்டாக இருந்தது. அதனால் நான் போய் படுத்துட்டேன். இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களும் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு பியூட்டிஃபுல்லான சூழ்நிலையில் தங்கணும் அப்படின்னா கீழே இந்த ரெசார்ட்டோட அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இங்கே வந்து வேணாலும் ஸ்டே பண்ணிக்கிங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் vlogல உங்களை நான் சந்திக்கிறேன்.